நீட் தேர்வுலேருந்து விலக்கு பெறணும், நீட் தேர்வு ரத்து செய்யணும் தமிழக அரசு வழக்கெல்லாம் நடத்திட்டு இருந்தது. இப்போ நடந்த நீட் தேர்வு நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு. அதாவது நீட் தேர்வு ஆண்டுக்கு ஆண்டு குளறுபடிகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு கூட உச்சநீதிமன்றம் எனக்கு கிடைத்த தகவல் ஒரு 1526 மாணவிகளுக்கு மீண்டும் அவர்களுக்கெல்லாம் கிரேஸ் மார்க் கருணை மதிப்பெண் போட்டிருக்கிறார்கள். அவர்களாம் திருப்பி பரீட்சை எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. இப்படி பல்வேறு குளறுபடிகளுக்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒரு நீட் தேர்வு தேவையா என்பதுதான் தமிழகத்துடைய கேள்வி. எனவே யார் விரும்புறாங்களோ வச்சுக்கோங்க, நாங்க தமிழ்நாட்டில் விரும்பல, எங்களுக்கு விலக்கு கொடுங்கள், அதுதான் நம்முடைய கோரிக்கை. உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு வருகிற பொழுது இதையெல்லாம் சுட்டிக்காட்டி நம்முடைய சட்டத்துறையும் மக்கள் நல்வாழ்வுத்துறையும் நிச்சயமாக அதையெல்லாம் எடுத்துக்காட்டி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொன்னதைப் போல நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு பெறுவதுதான் எங்களுடைய லட்சியம். அதெல்லாம் அந்த தயத்தை தான் சொல்லுவோம். இப்போ சொல்லிட்டு போறது சட்டமன்றம் கூடுகின்ற பொழுது என்னென்ன பில் வருதுன்னு அட்வான்ஸா சொன்னா அதுல என்ன இருக்கு ரகசியம்? முக்கியமான பில்லுகள் வரும், வராம இருக்கும். அது நான் இப்ப சொல்ல முடியாது. ஆந்திரால சந்திரபாபு நாயுடு அவர்கள் பதவியேற்பு விழாவில் அமித்ஷா அவர்கள் இன்னொரு கட்சி விவகாரம் இதுல எல்லாம் போய் நாங்க மூக்க நுழைக்க விரும்பவில்லை. தமிழர் அவமதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து சார், தமிழர் எங்கேயும் அவமதிக்கப்பட்டால் அதற்காக வருத்தப்படுபவர்களும் அதற்காக குரல் எழுப்புகின்றவர்களும் நாங்கள் தான். நிச்சயமாக உலகத் தமிழர்கள் எங்கேயும் அவமதிக்கப்படுகின்றது வெளிப்படையாக தெரிந்தால் நாங்கள் நிச்சயமாக கண்டிப்போம். இது அவங்க உள்கட்சி விவகாரம். இதுல நாங்க போய் அதுல போய் கேட்டா நாளைக்கு அவங்க மறுத்துட்டாங்கன்னா எங்களுக்கு அதுல அசிங்கம் வந்துடும். அதனால வெளிப்படையான செய்திகள் தெரியாத வரைக்கும் நாங்கள் இதுல எந்த விதமான கருத்தும் சொல்ல முடியாது. அது நிலுவையில் இருக்கிறத கணக்கு பார்த்து நாங்க சொல்றோம். இன்றைய தினம் டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்திலே அரசு சட்ட அதாவது அம்பேத்கர் சட்ட பள்ளியிலே படிப்பதற்காக மொத்தம் 6860 பேர் விண்ணப்பம் செய்திருந்தார்கள். அதில் 182 பேர் தகுதி இல்லாமல் போய்விட்டது. மீதமுள்ள 7042 பேர் தகுதியுள்ளவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிலே 624 பேருக்கு இங்கே இந்த ஆண்டு இடம் தரப்படுகிறது. அதில் முதல் 24 பேருக்கு இப்பொழுது அனுமதி கடிதம் தரப்பட்டிருக்கிறது. எல்லாமே 89 மார்க்குக்கு மேலே தான், அது கீழே எதுவுமே கிடையாது. எனவே அந்த அளவுக்கு நம்முடைய அம்பேத்கர் அரசு சட்டப்பள்ளி இன்றைக்கு சிறப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதேபோல தமிழக அரசின் கீழே அம்பேத்கர் பல்கலைக்கழகத்தின் கீழே 23 சட்டக்கல்லூரிகள் இருக்கின்றன. அவற்றுக்கு மொத்தமாக அரசு இடத்துக்கு 16,922 விண்ணப்பங்கள் வந்தன. அதில் 62 தகுதியற்றது. மீதம் உள்ளது 16,984. மொத்த இடங்கள் 2043 கம்ப்ளீட் ஆயிடும். இன்னைக்கு 10 பேருக்கு இன்றைக்கு அனுமதி கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2043 பேரும் தகுதி அடிப்படையிலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கேயுமே 92, 89, 95 இப்படித்தான் மதிப்பெண்கள் வருது. முதல் மார்க் எல்லாத்திலையும் 100% வாங்கினவங்க தான் இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டப்பள்ளியாக இருந்தாலும் சரி, அதாவது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அல்லது தமிழ்நாடு அரசின் கீழ் இருக்கின்ற நம்முடைய சட்ட கல்லூரிகளாக இருந்தாலும் சரி, எல்லாத்திலையும் முதல் மார்க் 100 மார்க் தான் எடுத்திருக்கோம். அது 100க்கு 100 வாங்கியவர்கள். அதே போல 99.75, 99.5, 99.25 இப்படிப்பட்டவர்கள் தான் இந்த தினம் அனுமதி கடிதம் தரப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலேயே மிகச் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற சட்டக்கல்வி என்பது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதியினுடைய ஆட்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நம்முடைய சட்டக்கல்வி என்பதை நாங்கள் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த அளவுக்கு சிறப்பாக சட்டக்கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த சட்டப்பள்ளி மிகச் சிறப்பாக சட்டப்பள்ளியும் கல்லூரிகளும் நடைபெறுவதற்கு இந்த அரசின் ஒத்துழைப்பை முழுக்க தந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நாங்கள் அனைவரும் அவருக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கோம். அதுதான் கவுன்சிலிங் 24 அதான் மெரிட்ல தான் எடுத்திருக்கோம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கவுன்சிலிங் 90 எவ்வளவு அவங்க விண்ணப்பங்கள் கொடுத்திருக்காங்க. விண்ணப்பங்களுடைய அடிப்படையில் மதிப்பெண் சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டு அவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள். இன்று முதல் ஆரம்பம்.